தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்கு திருட்டை கண்டித்து தலைநகர் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜு, டெல்லியின் எந்த பகுதியில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துறாங்க? திலகவதி, டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல KC வேணுகோபால், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது பங்கேற்க இருக்கின்றார்கள். சோனியா காந்தி அவர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில பல்வேறு மாநிலங்களிலிருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. நமக்கு தெரியும், பீகார் தேர்தலுக்கு முன்பாக வாக்கு திருட்டு தொடர்பாக பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு அந்த குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைத்திருந்தார். அதே போல பாஜக அரசு மீதும் மோடி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் இந்த வாக்கு திருட்டு விவகாரம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் எதிரொலித்து வருகக்கூடிய நிலையில இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களில் வாக்கு திருட்டானது நடைபெற்றிருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இதற்கு முன்பாக நடைபெற்ற ஹரியானா தேர்தல் உள்ளிட்ட குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கூட நடைபெற்ற அந்த தேர்தல்களில் வாக்கு திருட்டானது நடைபெற்றிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து பீகாரில் அந்த தேர்தலானது நடத்தப்பட்டிருந்ததாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது. இதற்கிடையில் SIR விவகாரமும் பெரிய ஒரு நாடாளுமன்றம் வரை தற்போது எடுத்து சென்றிருக்கக்கூடிய நிலையில இதன் மூலம் SIR நடைமுறை அமல்படுத்தியதன் மூலமாக பல்வேறு வாக்குகள் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அதே போல பாஜகவுக்கு ஆதரவான வாக்காளர்களை மட்டுமே அவர்கள் விட்டு வைத்துவிட்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவான வாக்குகள் இதன் மூலமாக நீக்கப்படுவதாக பல்வேறு அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியினர் இந்த விவகாரத்தை பல்வேறு மாநிலங்களிலும் இது போன்ற போராட்டங்கள் மூலமாகவும் அதே போல இந்த விவகாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று இதனை வெளிப்படுத்தும் விதமாக இது போன்ற அந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில தலைநகர் டெல்லியில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜு.